என்னாச்சு? அப்படியா? டேய் என்னடா சொல்ற, நிஜமா தானடா? பிச்சைக்காரன் படத்தோட ஒடியா ரீமேக் பார்த்தேன். போட்டு பார்த்தா தெரி படம் ஓடிட்டு இருக்குது. விளக்கமா வீடியோக்குள்ள வாங்க சொல்றேன். ஏய் பிச்சைக்காரன் லாஸ்ட்ல போட்டுக்கோ. 2016 ரிலீஸ் ஆன பிச்சைக்காரன் படத்தையும் தெரி படத்தையும் ஒரே நாள்லயே உட்காந்து பார்த்துட்டு இருந்திருக்காரு இந்த ஒடியா டைரக்டர். ஆனால் நம்ம தெரி படத்தோட ரைட்ஸ் வாங்கணும் அப்படின்னா நிறைய அமௌண்ட் செலவாகும். அதனால நம்ம அதே வருஷம் ரிலீஸ் ஆன பிச்சைக்காரன் படத்தோட ரைட்ஸை வாங்கிடுவோம். தெரி படத்தை உள்ள சொருவிடுவோம். என்ன சின்ன படத்தமா இருக்கு ராஸ்கல். யார்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்க? 10 பைசா கட்ட போடா. இப்படிதான் இந்த பிச்சைக்காரனோட ஒடியா ரீமேக்கான பேபி திரைப்படம் உருவானது. டைரக்டரே, இது நியாயமா? இப்படி ஒரு படத்துக்கு ரைட்ஸை வாங்கி 2 படத்தை சுட்டு எடுத்து வச்சிருக்கியே, நீ பேதியில தான் போவ. பெரிய காளமாடு இருக்கா? இருக்கு. பெரிய பசுமாடு இருக்கா? இருக்கு. அப்ப சின்ன குட்டி குட்டி எப்படி வந்துச்சு? படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ கண் கலங்கி உட்காந்துட்டு இருக்காரு. அவர் பொண்டாட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஓ, அதில் அம்மாக்காக இதில் பொண்டாட்டிக்காக, அதனால தானே படம் பேர் பேபி. அதான் இல்லை, அவங்க பொண்டாட்டி நம்ம குழந்தைய நல்லா பத்திரமா பார்த்துக்கங்க அப்படின்னு தெரியப்பட சமத்தா மாதிரி சொல்லிட்டு செத்து போயிருது. அப்படியே கட் பண்ணி டைட்டில் போடுறானுங்க. அட என்னடா நீங்களாம் டைட்டில் போடுறீங்க? இப்படியாடா அப்புறட்டா கட் பண்ணுறது? இதே நான் போடுறேன் பாரு டைட்டில். எப்படி? என்னங்க, நான் தான் சாக போகிறேன், நம்ம குழந்தைய பத்திரமா பார்த்துக்குவீங்கல்ல? அப்புறம் ஆஃப்டர் 4 இயர்ஸ் அந்த குழந்தை பெருசாகி போச்சு. தம் துண்டு இருந்த குழந்தை தம்மா துண்டு ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு பெரியவர் இறங்கி நடந்து வராரு. ஏன்டா அவனுக்கு வேலை எதுவும் இல்லையாடா? இல்லைங்கள். காலைல குளிச்சியாமா? இல்லைங்கள். பேபி எங்கம்மா? அங்கே அழுந்துட்டு இருக்காங்கள். ஹீரோவோட பொண்ணு அழுந்துட்டு இருக்குது. அதை எட்ட நின்னே சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாரு. முன்னாடி போய் பார்த்தா பாப்பா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்போ அந்த அழுவுற சத்தம் எங்கேருந்து வந்துச்சு? தெரியல. ரீ ரெக்கார்டிங் இல்லாம பார்த்தா ரிச்சாகார மாதிரியா இருக்கிறான். டேய், இது துப்பாக்கி படத்து மியூசிக்டா. ஐயா, அப்ப என் மியூசிக் கூட எடுத்துட்டாங்களா? நம்ம ஹீரோ அவர் பொண்ணோட பர்த்டேக்காக வந்திருக்காரு. பேபிமா, உனக்கு பர்த்டே கிஃப்டா என்ன வேணும்? எனக்கு பைக்ல போகணும். பைக்ல போனா பைக் பிரேக் டவுனு. இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, அதுக்காக சொல்றேன். ஆத்தி, பாப்பாக்குள்ள காஞ்சனா இருக்கும் போல இருக்குது. இந்த உரும்பு உரும்புது. பார்த்து மெதுவா போங்க. சாரி சொல்லிட்டு போங்க. ସରି ଲୋକମାନଙ୍କୁ ଦେଖିକି ତ ଗାଡି ଚଲେଇ ପାରିବେ ନା? ଆପଣ ଜାଣିଛନ୍ତି ମୋ ବେବି କେତେ ରାଗିଛି? அப்புறம் ஈனா மீனா டீக்கா மாதிரி ஒரு பாட்டு. பாப்பா ஸ்கூலுக்கு வெளியே உட்காந்து அழுந்துட்டு இருக்குது. குழந்தை ரூபத்துல இப்படி ஒரு குள்ளக்கார பக்கியா? இத இன்னொரு முறை பண்ணு. பாப்பா போய் ஒரே ஒரு பஞ்ச் விடும். பஞ்ச் விட்டா ஆப்போசிட்ல இருக்கிறவன் தலையெல்லாம் இல தலையா இருக்கும். இன்னொரு வாட்டி உன் பேரன் என் பையன் மேல கைய வச்சான். இந்த சீனியை விட்டு வைக்கல, இதையும் ஒரு கொலை பண்ணிருக்காங்க. ஏண்டா நியாயமா பண்ணுங்கடா, அநியாயம் பண்ணாதீங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஆளை போட்டு அடிப்பாரு. நம்ம ஹீரோ அடிச்சதே அவருக்கு தெரியாதான். டிக்கே ஸ்லோ மோஷன்ல பாவந்து டிக்கே ஸ்லோ மோஷன்ல. அண்ணே, இதெல்லாம் நாங்க பாலையா பண்ணாலே கலாய்ப்போம்னே. நீங்க எல்லாம் பண்ணீங்கன்னா எப்படி ஏத்துக்குவோம் சொல்லுங்க? நம்ம ஹீரோவோட பொண்ணு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்குது. ஹீரோ போன் பேசிட்டு இருக்காரு. அப்போ ஒரு கார் டயர் கடியில ஒரு டெடிபேர் கிடக்கும். அதை எடுக்கிறதுக்காக அந்த பிள்ளை போகும். ஏன்டா கொஞ்சம் லாஜிக்கா யோசிங்கடா. ஹீரோ அவ்வளோ பெரிய பணக்காரரு, அங்க கீழே கிடக்கிற டெடியோட இந்த புள்ள போய் தூக்க போகும். திரும்பி வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிரும். ராஜாராணி படத்துல இருந்து எடுத்துட்டீங்களா? பாப்பாவை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம்னு ஆல் டாக்டர்ஸ் கையை விரிச்சிருவாங்க. सेठू उठिया अरे सेठू उठिया अरे आगु को तो भाई बहुत बड़ा विपद माड़ी आसुची आ अरे उठिया ஏண்டா ஒரு மனுஷனை எவ்வளவு நேரம் திட்டுவேன்?
திட்டினடா. மரத்துல இருந்து கிளை கலண்டு விழுந்துருன்றத இந்த கலண்டு கிளம்போடு ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருந்திருக்கும். யாரா நீ? ஹேய், யூ ஹேவ் அ பவர் மேன், யூ ஹேவ் அ பவர். சொல்லு, என் குழந்தையை காப்பாத்துறதுக்கு நான் என்ன பண்ணணும்? உன் குழந்தை உசுறு உனக்கு வேணும்னா 48 நாள் நீ ஓடி போய் பிச்சை எடுக்கணும். பிச்சைக்காரன் படத்தில் அவங்க அம்மா விட்டுட்டு இவர் பிச்சை எடுக்க போனார் அப்படின்னா, அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, மயக்கமாக இருந்தாங்க, பார்த்துக்கிறதுக்கு ஆள் வச்சுட்டு போனார். ஆனால் இந்த பிள்ளையை வீட்டில் தான் வச்சுக்கிறாங்க. நைட்டில் எழுந்திரிச்சு இந்த பிள்ளை பேசுது. என்ன கொடுமை சரவணனது. சரியான போக்கிரிடா நீ. நானும் போக்கிரி தாண்டா. சரியான போக்கிரிடா நீ. நானும் போக்கிரி தாண்டா. நம்ம ஹீரோ லக்கேஜ் எடுத்துக்கிட்டு கிளம்பி போவார் ஒரு டாக்ஸியில். போயிட்டு அந்த லக்கேஜ் அந்த டாக்ஸிலே விட்டுட்டு இறங்கி போயிடுவார். நான் என்ன கேட்குறேன்னா, லக்கேஜை கொண்டாந்து இவங்கிட்ட விட்டுட்டு போகிறதுக்கு வீட்லேயே விட்டுட்டு வந்திருக்கலாம்ல. பிச்சைக்காரன் படத்தில் பிச்சைக்காரங்கள்லாம் பார்த்தா பிச்சைக்காரங்க மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், கூலிங் கிளாஸ் போட்டுட்டு ஒருத்தர் பிச்சை எடுத்துகிட்டு இருக்காரு. Don't try to play the fool with me, Nikesh. No, it's very bad. அண்ணன் போய் பிச்சை கேட்டு பார்க்குறாரு. போடாங்கிட்டு விரட்டி விட்றாங்க. பசியில் எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அல்லாடி தள்ளாடி போய் ஒரு இடத்துல படுத்தா திடீர்னு எந்திரிச்சதுக்கு ஓடுறாரு. யாரும் முதுகில் அடிச்சிட்டாங்கன்ற மாதிரியே ஓடுறாரு தானே. ஆனால் அவர் முதுகு வலிக்கு ஓடினாரா கொசுக்கடிக்கு ஓடினாரான்னு என்னாலே கண்டுபிடிக்க முடியல. அண்ணன் பசியில் வந்து கத்தி கதறி அழுந்துட்டு இருக்காப்ல. தீராத வயிற்று வலியாக இருக்கும் போல. அப்பாடா, எப்படி ஒரு 5 ரூபா பிச்சை போட்டாங்க, நம்ம பொண்ணு எப்படி இருக்குன்னு போய் கேட்போம். பிச்சைக்காரன் படத்தில் நம்ம ஹீரோயின் யாருன்னே தெரியாத ஒருத்தன் ரோட்டோரமாக மயங்கி கிடப்பான். அவங்ககிட்ட போய் லூட் அடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு ஃபோனை போட்டு இங்கே தான் குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்காரு, வந்து கூட்டிட்டு போங்கன்றவாங்க. ஆனால் நம்ம ஒடியாவை சேர்ந்த ஹீரோயின் ஆள் நடமாட்ட சற்றும் இல்லாத ஒரு இடத்துல கண்ணு தெரியாம இருக்கிற பசங்களெல்லாம் ரோட் கிராஸ் பண்ணி விட்டுட்டு இருப்பாங்க. ஆளே இல்ல பெல்லு. அதான் நீ இருக்கல்ல. நான் ஓரமா தான்டா இருக்கேன் கொங்காங்கோ. நம்ம ஹீரோ சட்டை ரொம்ப கப்படிக்குது, எனக்கு வேற சட்டை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அட வாப்பா உனக்கு சட்டையை கட்டுறன்னு கூட்டு போய் காட்டுவாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் அவர் போட்டுட்டு இருக்கிற சட்டையை தான் போட்டு போவார் பீஸா ஷாப்புக்கு. अमेरिका ब्रांड, टोक्यो ब्रांड, ये सब जो साइज जो ब्रांड खोजी मिली। அடங்கொம்மால. அப்புறம் நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் பத்திக்கிட்டு டூயட் சாங் எல்லாம் பாடுறாங்க. டேய், இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, இவனோட குழந்தையை காப்பாத்துறதுக்கு தானே வந்து பிச்சை எடுத்துட்டு இருந்தான். இங்க வந்து என்ன குழந்தைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா உங்க புத்தியெல்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கு? சண்டாளைகளா? பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு. நான் பெத்த பிள்ளைய காப்பாத்த சொல்லி உன்னை பிச்சை எடுக்க சொன்னா அங்க போய் வேற பிள்ளையை பார்த்து கரெக்ட் பண்ணிட்டு இருக்கிற. அப்புறம் நம்ம ஹீரோவோட பெக்கர்ஸ் குரூப் போயிட்டு ஆஹா அங்கே ஏதோ கல்யாணம் நடக்குது, அங்கே போய் நல்லா சோறு தின்னுட்டு வரலாம் அப்படின்னு போவாங்க. அதை பார்க்கறதுக்கு கல்யாணம் மாதிரி இருக்கும். இது பட்ஜெட் ரொம்ப கம்மி இல்லை, அதனால் இவ்வளோ தான் இருக்கும். சார் சார் இங்கே பாருங்கள், இவங்கெல்லாம் யார் நினச்சிங்க? பிச்சைக்காரங்க சார், வாங்க அடிச்சு வரலாம். டிஸ்கோ 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 டிஸ்கோ. இவங்கெல்லாம் என்ன சார் பாவம் பண்ணாங்க? உங்கள் வீட்டில் வந்து ஒரு ரூபாய் நல்ல சோறு திங்கணும்னு நினச்சது தப்பா? இவ்வளோ விவரமாக பேசுது தம்பி யாரு? நானும் இவங்களோட பிச்சை எடுக்கிறவன் தான் சார். ஆனால் எந்த ஒரு பிச்சைக்காரன்டா முடிக்கு கலரிங்லாம் பண்ணிட்டு திரியிறான். எவனோ பான்பராக்க நல்லா மென்னு உச்சந்தாலையில துப்புன மாதிரி இருக்கு. இதுல இந்தி நடிகை ரேஞ்சுக்கு போறே நீ. சார், நீங்கள் இந்த படத்தில் பிச்சைக்காரனா நடிக்க போறீங்க சார், அதனால் மண்டையில் இருக்கிற கலர் கோழி கொஞ்சம் எடுத்துருங்க. அதெல்லாம் முடியாதுப்பா, இப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கப்பா. ஹீரோயினுக்கு தான் பிச்சைக்காரன் தெரிஞ்சிருச்சுன்ற சோகத்தில் வெளியே வந்தா 4 பேர் அடிச்சு தூக்கிட்டு போயிடுறானுங்க. அங்கே போய் நம்ம ஹீரோ கெத்தாக உட்காந்துட்டு இருக்காப்புல. இதில் வீரவசனம்லாம் வேற பேசுறாரு. கோனை சாமா அது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க. இந்த பாப்பாவோட கையில் ஒரு ஊசி கூட இவனுக்கு சொருகி வைக்கல. அவ்வளோ ஏன் அந்த பாப்பாவுக்கு ஒரு பிளாஸ்டிக் கூட போடல. ஆனால் அந்த பாப்பா சீரியஸாக இருக்குதான். நம்ம நம்பணுமா? என்னால நம்ப முடியலடா. நம்ம ஹீரோக்கு சாப்பாட்டில் மயக்க மருந்து கொடுத்து கடத்திக்கிட்டு போவாங்க. அந்த சீன் நம்ம ஒடியால பார்த்தோமா, அதை என் வாயில எப்படி சொல்கிறது நீங்களே பாருங்கள். யாரோ பின்னாடி இருந்து கச்சக்குன்னு குத்தன மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தாரு. ஆனால் மயங்கி விழுந்து போயிட்டாரு. பிச்சைக்காரனில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஐகானிக் சீன், உன் காதல் எனக்கு பிச்சையா போடுவியா அப்படின்னு கேட்குற சீன். அதை இங்கே என்ன குளறுபடி பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஏன்டா நீங்களாம் இப்படி கிரிசல் பண்ணி எடுத்துறீங்க? நம்ம ஹீரோ இந்த மாதிரி 48 நாள் பிச்சை எடுக்க வந்திருக்காருன்றது ஹீரோயினுக்கு தெரிய வரும். அவர் அம்மாவுக்காக பிச்சை எடுக்க வந்திருக்காருன்னு ஒரிஜினல் படத்தில் தெரிய வரும். ஆனால் இந்த படத்தில் அவர் பொண்ணுக்காக பிச்சை எடுத்திருக்காருன்னு தெரிய வரும். முதல்ல பிச்சைக்காரனா இருக்கிறத மறைச்ச சரி ஓகே, ஆனால் உனக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதையே மறைச்சு நான் லவ் பண்ணிட்டு இருந்திருக்க பத்தியா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங்கி. போடா போடா.
ஆனா இங்க பார்த்தோமா திரைப்படத்துல மொட்ட ராஜேந்திரன் கிட்ட வந்து விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சிட்டு இருக்குது. இவரும் அந்த எக்ஸ்லவோட பிளாஷ்பேக்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு நாள் அந்த பிள்ளை ரோட்ல பார்த்தாரு. வேட்டைக்காரன் விஜய் மாதிரி டிராஃபிக் கிளியர் பண்ணிட்டு இருந்துச்சு. இவரும் செல்லா மாதிரி கார்ல உட்காந்து பார்த்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேத்துக்கும் காதல் இருக்கிறவங்க வந்து கல்யாணம் பண்ணி கசமசா பண்ணி ஒரு பிள்ளையும் பெற்றுட்டாங்க. அப்புறம் அவங்க மனைவி செத்து போச்சு. பிள்ளைய வெளியே கூட்டு போனாரு. அப்ப கார் ஆக்சிடென்ட் ஆனிச்சு. பான் ட்ரக் துப்பினானுங்க. சாமியாரை பார்த்தாரு. இப்ப பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. ஓகே பாய் பேபி.